நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி மூலயமா தமிழக மின்சாரத்துறையில் ஃபீல்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை விட்டு அது கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது. சப்போஸ் யாரும் இதை கவனிக்கல அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் தான், 2/10/2025 முடியுது. ஸோ யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க, இல்லை நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள் யாராவது சொல்ல கேட்டிருப்பீங்க, எனக்கு ஈபியில் ஒர்க் பண்ணணும், அதுக்கான வாய்ப்பை தேடி தான் நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட கூட என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் ஈபியில் தான் ஒர்க் பண்ணணும், ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆனால் அவருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது, அதை பற்றின ஒர்க்கில் அதை பார்க்காம விட்டுட்டாருன்ட்டு எனக்கு தெரிஞ்சு தான், அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அப்போ நம்ம நண்பருக்கு நம்ம கடைசி 2 நாளில் சொன்னோமே அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இதுக்கு லாஸ்ட் டேட்டு 2/10/2025 டிஎன்பிசி மூலயமா நடத்துகிறாங்க. ஸ்டார்டிங் டேட்லாம் இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஏன்னா மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. 3/9 இந்த செப்டம்பர் 3வது மாதம் 3ஆம் தேதியே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ 2/10/2025 முடியுது. இப்போ என்னன்னா, இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ நம்ம வழக்கமாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதுகிற குரூப் 4 எக்ஸாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேப்பரு. பேப்பர் 2 வந்து நம்ம ஐடிஐயில் முடித்த எலக்ட்ரீஷியன் அண்டு ஒயர்மேன், அதுலேருந்து ட்ரேட் அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்குறோம். அது ஒரு எக்ஸாமு, ஒரு 3 மணி நேரம். ரெண்டுத்துமே நம்ம டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறதால எக்ஸாம் வந்து நம்ம யூஸ்வலாக எழுதுகிற மாதிரி தான், குரூப் 4 குரூப் 2 அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ யாரும் இது பண்ண வேண்டியதில்லை, டிஎன்பிஎஸ்சி மூலியமாக தான் நடத்துகிறாங்க. மெயினாக என்னென்னா டேட் முடிய போகுது, அதனால் கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஒர்க் நேமு, எவ்வளோ போஸ்டிங் வேக்கண்ட்டுனா 3749 போஸ்ட் கோடு. சாரி இது வந்து போஸ்ட் கோடு. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1794. ஆமாம், 1794. இந்த வேரியேஷன் வந்து அதிகமாகலாம், குறையலாம். அதுக்காக தான் ஸ்டார் போட்டுருக்காங்க. அதாவது அதிகமாகலாம், குறையலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா 18,800லேருந்து 59,900 வரைக்கும் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இபியில் போயிட்டிங்கனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருமையான ஒரு ஜாப் தான், அருமையான வாய்ப்பு. இதில் வந்து நல்லது ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குற, அதாவது மற்ற எந்த கவர்மெண்ட் செக்டார்லேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இது இபியில் என்ன இருக்குன்னா, மற்ற எந்த ஃபீல்டுலேயுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, எப்படி இப்போ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது வந்து இதில் வந்து உடனே சீக்கிரமாக டபுளாக அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது இதில். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து எவ்வளோ இருக்கணும்னா, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 32, டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ்மேன் 50, விடோ 37. லேடிஸுக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் போட்டிருக்காங்க. 37 வயசு இருக்கலாம் லேடிஸுங்களோட. பிசி எம்பிசி 55 32 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இது வந்து ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். நீங்கள் ஐடிஐ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதேமாதிரி ட்ரேடில் வந்து எலக்ட்ரீஷியனு, ஒயர்மேனு, எலக்ட்ரிக்கல் ட்ரேடு அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம் இது முடிச்சிருக்கணும். அதாவது ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் இல்லை ஒயர்மேன் கிரேடு முடிச்சிருக்கணும். அதுக்கான எலிஜிபிள் அது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் விஷன் 3ல் இருக்கணும். உங்களோட பார்வை திறன் ஸ்டாண்டர்ட் 3ல் இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா டேட் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அர்ஜென்ட்டாக போட்டுருக்கோம். டேட் நாளையோட முடியுது, 2/10/2025 முடியுது. அதை பண்ணுங்க. எக்ஸாம் எந்த மாதிரியான பேட்டர்னில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஐடிஐ முடிச்சிங்க, எலக்ட்ரீஷியன் அது ஒயர்மேனில் ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா முதல்ல போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, டேட் முடிய போகுது, அதனால தான் உங்களுக்கு நான் வந்து எமர்ஜென்சியாக இது வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறாரு, அலர்ட் மாதிரி எடுத்துங்க. ரெட் அலர்ட் மாதிரி எடுத்துக்கங்க. மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து டீட்டெயில்டாக இதை பற்றி அடுத்து ஒரு வீடியோவில் வந்து என்னென்ன சிலபஸ், எப்படி இப்போ எக்ஸாம் வரும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நம்ம வந்து தெளிவாக ஒரு வீடியோ போடலாம்.
இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் பொறுமையாக எந்த மாதிரியெல்லாம் படிக்கணும், என்ன சப்ஜெக்ட்டு, என்ன பேட்டர்னில் கேட்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.